Next one, challenge problem, 8th sum. Is there are smaller and largest number in the set of integers? Give reason. ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன்டீஜர்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இது தான், லார்ஜஸ்ட் நம்பர் இது தான் நம்மளால் சொல்ல முடியுமா? கவனி, 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் -1, -2, -3 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஸ் தேர் ஆர் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இன் த செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், கிவ் ரீசன். ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா அதில் விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட்ன்றதை நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நான் இன்டீஜர்ஸ் ரைட் பண்ணிட்டேன், ரைட் சைட் போனாலும் தட் இஸ் there is no end, continuously going on. அதே மாதிரி லெஃப்ட் சைடு போனாலும் there is no end. ஓகே, அப்போ என்ன பண்ண முடியாது, இதுதான் என்னுடைய கிரேட்டஸ்ட் இன்டீஜர், அதே மாதிரி இதுதான் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு இன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஓகேவா, அப்போ no. As the number line extended on both sides without any end, we cannot find the smallest minus and the largest plus number. என்ன பண்ண முடியாது, ரெண்டு சைடுமே போத்து சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னும் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லுக் அட் த செல்சியஸ் தெர்மோமீட்டர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். இங்கே பாரு, தெர்மோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மோமீட்டர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. சரியா, தென் first question பார், what is the temperatures that is shown in the thermometer? கவனி, இந்த தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் எவ்வளோ காமிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கவனி, இந்த ரெட் கலரில் உள்ளது தான் டெம்பரேச்சர். ஓகேவா, அப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ காமிக்குது தெர்மோமீட்டரில், தட் இஸ் -10. எதுக்கு நேராக டெம்பரேச்சர் காமிக்குது, -10. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் -10 degree Celsius. -10 degree Celsius. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் வில் யூ மார்க் த டெம்பரேச்சர் 5 degree Celsius below 0 degree Celsius in the thermometer is dash. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் வில் யூ மார்க் த டெம்பரேச்சர் 5 degree Celsius below 0 degree Celsius. 0 degree Celsiusலேருந்து பிலோ 5 degree Celsius நம்ம மார்க் பண்ணோன்னா தெர்மாமீட்டரில் எப்படி காமிக்கும்னு கேட்குறாங்க. கவனி, 0 டிகிரிலேருந்து 5 டிகிரி நான் டெம்பரேச்சர் பிலோ கொண்டு வந்தேன்னா என்னுடைய தெர்மாமீட்டரில் எப்படி காமிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 0 அடுத்து என்னவா இருக்கும், -5. 0, -5, 10, -15, 20 அப்படி போகும். ஓகேவா, அப்போ நான் 5 டிகிரி செல்சியஸ் பிலோ கீழே வந்தேன்னா அது எப்படி காமிக்கும் நமக்கு, -5 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் வில் பி த டெம்பரேச்சர் இஃப் 10 degree Celsius is reduced from the temperature shown in the thermometer? ஓகேவா, இப்போ தெர்மோமீட்டரில் -10 degree Celsius இருக்குது. ஓகேவா, டெம்பரேச்சர். அப்போ இந்த டெம்பரேச்சரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 டிகிரி ரெடியூஸ் பண்ணுறேன். எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறேன், 10 டிகிரி ரெடியூஸ் பண்ணுறேன், 10 டிகிரி குறைக்கிறேன். அப்போ என்னுடைய தெர்மோமீட்டரில் எப்படி காமிக்கும் டெம்பரேச்சர் அப்படின்னா -10 இருக்குது. ஸோ இதில் 10 நான் ரெடியூஸ் பண்ணேன்னா என்னோடய டிகிரியோட லெவல் என்னவா இருக்கும், -20 டிகிரியாக இருக்கும். டிகிரியோட லெவல் என்னவா இருக்கும், -20 டிகிரி செல்சியஸாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். மார்க் த ஆப்போசிட் ஆஃப் 50 டிகிரி செல்சியஸ் இன் த தெர்மோமீட்டர். 50 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 50 டிகிரி செல்சியஸுக்கு ஆப்போசிட் என்ன நமக்கு டைரெக்டாகவே தெரியும், தட் இஸ் -50 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 10th one.
P, Q, R and S are 4 different integers on the number line. ஒரு number lineல P, Q, R and S என்ற 4 integers கொடுத்திருக்காங்க. From the following clue, find this integers and write in the ascending order. அந்த integers ascending orderல write பண்ணணும். பட் என்ன கொடுத்துட்டாங்க? 4 clue கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே. நம்பர் லைன் ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் PQRS அப்படின்ற லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டீஜர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லேயும் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு க்ளூ பார். எஸ் இஸ் த லீஸ்ட் ஆஃப் த கிவன் இன்டீஜர்ஸ். உள்ளதுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்ஸ் எதுன்னு சொல்லிட்டாங்க? எஸ். அப்போ லீஸ்ட் மீன் ஸ்மாலஸ்ட். அப்போ உள்ள பண்ண இன்டீஜர்ஸ் போடுறோம், நம்பர் லைன் போடுறோம். லீஸ்ட் நம்பர் உள்ளதுலேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் எங்கே இருக்கும்? லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடோட லாஸ்ட் நம்பர் தான் என்னவா இருக்கும்? எஸ்ன்ற இன்டீஜர்ஸாக இருக்கும். ஏன்? S is the least of the given integers. உள்ளது இன்டீஜர்ஸ்லேயே உள்ளதுலேயே ஸ்மாலஸ்ட் இன்டீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எஸ்ஸை என்ன பண்ணிட்டேன்? லெஃப்ட் சைடோட கார்னரில் மார்க் பண்ணிட்டேன். சரியா? செகண்ட் க்ளூ பார். R is the smallest positive integer. Which one is smallest positive integer? 1 is a smallest positive integers. ஓகேவா? அப்போது இங்கே எண்டில் நான் எஸ் மார்க் பண்ணிட்டேன். ஆறுன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க? ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1ன்னு எனக்கு தெரியும். பட் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது, நம்பர் என்னன்னு தெரியாது. பட் லீஸ்ட் நம்பர்ன்றது மட்டும்தான் தெரியும். சரியா? பட் ஆறுன்றது 1ன்றது நமக்கு தெரியும். ஏன்? ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார். த இன்டீஜர்ஸ் P and S are at the same distance from 0. 0க்கு P அண்ட் எஸ்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது எனக்கு இது 1ன்னு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. ஓகே, அப்போ இதுதான் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ பிக்கும் எஸ்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் இந்த எண்டில் எழுதிட்டேன். தென் அப்போ பி எந்த எண்டில் எழுதணும்? ரைட் சைடோட எண்டில் எழுதணும். ஏன்? இதுலேருந்து இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸும் இதுலேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் என்னன்னு சொல்லிட்டாங்க? சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Q is 2 units to the left of integers R. Q is 2 units to the left of integers R. Rோட லெஃப்ட் சைடு 2 யூனிட் மூவ் பண்ணனா அதை என்னன்னு சொல்லிட்டாங்க? Qன்னு சொல்லிட்டாங்க. கவனி, R தோருக்கு. சரியா? அப்போ ஆர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? 2 யூனிட்ஸ் மூவ் பண்ணுறேன். 1 2 2 யூனிட்ஸ் மூவ் பண்ணால் இது என்னன்னு சொல்லிட்டாங்க? ஆர்னு சொல்லிட்டாங்க. சாரி, க்யூன்னு சொல்லியிருக்காங்க. Q is 2 units to the left of integer R. ஆறுன்றதுலேருந்து 2 யூனிட்ஸ் லெஃப்ட் போனோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா க்யூன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? PQRS கண்டுபிடிக்கணும். PQRS கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த இன்டீஜர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? நம்ம அசெண்டிங் ஆர்டர் மார்க் பண்ணிடலாம். அசெண்டிங் ஆர்டர் நமக்கு என்ன தெரியும்? ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட். லெஃப்ட் சைடில் உள்ள இன்டீஜர்ஸ் தான் ஸ்மாலஸ்ட். ஸோ எஸ், அடுத்து என்ன? நெக்ஸ்ட் ஒன் Q, நெக்ஸ்ட் ஒன் R, நெக்ஸ்ட் ஒன் P. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 11th one. Assuming that the home to be the starting point, mark the following places in order on the number line as per instruction given below and write their corresponding integers.
ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. அஸ்யூமிங் தட் த ஹோம் டு பி த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஹோம்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட். மார்க் த ஃபாலோவிங் பிளேஸ் இன் ஆர்டர் ஆன் த நம்பர் லைன். இந்த பிளேஸை நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். எதுபடி மார்க் பண்ண போகிறோம்? ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பிலோ அண்ட் ரைட் தர் கரஸ்பாண்டிங் இன்டீஜர்ஸ். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பிளேசஸை நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். சரியா? கவனி. பிளேஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹோம், ஸ்கூல், லைப்ரரி, பிளே கிரவுண்ட், பார்க், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட். சரியா? ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் இஸ் 3 யூனிட் டு த ரைட் ஆஃப் ஹோம். ஹோமோட ரைட் சைட் 3 யூனிட்ஸ் போனால் என்னன்னு சொல்லிட்டாங்க? பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹோம்லேருந்து ரைட் சைடு 3 யூனிட்ஸ், தட் இஸ் 1 2 3 3 யூனிட்ஸ் போனோன்னா அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ பஸ் ஸ்டாண்டோட இன்டீஜர்ஸ் என்ன? 3. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆன்சர் 3. செகண்ட் பார். லைப்ரரி இஸ் 2 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹோம். ஹோமுக்கு லெஃப்ட் சைடு 2 யூனிட்ஸ் வந்தோம் அப்படின்னா லைப்ரரி. ஹோம் டோருக்கு லெஃப்ட் சைடு 2 யூனிட்ஸ், 1 2. அப்போ இதுதான் என்ன? லைப்ரரி. அப்போ லைப்ரரியோட இன்டீஜர்ஸ் என்ன? -2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இஸ் 6 யூனிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஹோம். ஹோமுக்கு லெஃப்ட் சைடு 6 யூனிட் வந்தோன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹோம் டோருக்கு லெஃப்ட் சைடில் 6 யூனிட், 1 2 3 4 5 6. அப்போ இதுதான் என்ன? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஓகே, அதோட இன்டீஜர்ஸ் என்ன? -6. ஸோ ஆன்சர் இஸ் -6. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் 1 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் லைப்ரரி. லைப்ரரிக்கு ரைட் சைடில் 1 யூனிட்ஸ் மூவ் பண்ணோன்னா தட் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ். லைப்ரரிக்கு ரைட் சைடு 1 யூனிட்ஸ் போனோன்னா தட் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ். அதோட இன்டீஜர்ஸ் என்ன? -1. ஸோ -1. ஓகே, நெக்ஸ்ட் பார். பார்க் இஸ் 1 யூனிட்ஸ் ரைட் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ரைட் சைடு 1 யூனிட் மூவ் பண்ணோன்னா தட் இஸ் பார்க். ஓகே, அப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது ரைட் சைடு 1 யூனிட் மூவ் பண்ணோன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? பார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா -5. ஓகே, நெக்ஸ்ட் பார். ரயில்வே ஸ்டேஷன் இஸ் 3 யூனிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெஃப்ட் சைடு 3 யூனிட்ஸ் வந்தோன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரயில்வே ஸ்டேஷன். போஸ்ட் ஆஃபீஸ் டோருக்கு லெஃப்ட் சைடு 3 யூனிட்ஸ் வரணும், 1 2 3. அப்போ இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, ரயில்வே ஸ்டேஷனோட இன்டீஜர்ஸ் கீழே என்ன இருக்குது? -4. ஸோ ஆன்சர் இஸ் -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 7th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் இஸ் 8 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் சைடு 8 யூனிட் போனால் பஸ் ஸ்டாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் கொஸ்டின் ராங்காக இருக்குது, செக் பண்ண. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் சைடு எத்தனை யூனிட் சொல்லியிருக்காங்க? 8 யூனிட். 1 2 3 4 5 6 7 யூனிட்ஸ் தான் வருது பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா? அப்போ இந்த 8ன்றது ராங்காக இருக்குது, அதை என்னென்னு மாற்றிக்கோ? 7ன்னு மாற்றிக்கோங்க. தட் இஸ் 7 யூனிட்ஸ் மூவ் பண்ணால் என்ன இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இஸ் 7 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 7 யூனிட்ஸ் மூவ் பண்ணோன்னா என்ன வருது அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் வருது. ஸோ பஸ் ஸ்டாண்டோட யூனிட்ஸ் இன்டீஜர்ஸ் என்ன? 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்கூல் இஸ் நெக்ஸ்ட் டு த ரைட் ஆஃப் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட்டில் நெக்ஸ்ட் போனோன்னா அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்கூல். அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் உள்ள நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல். அதோட இன்டீஜர்ஸ் என்ன? 4.
ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் பிளேகிரவுண்ட் அண்ட் லைப்ரரி ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். கவனி பிளேகிரவுண்ட். வேர் இஸ் பிளேகிரவுண்ட்? என்ன கொடுத்துருக்காங்க? பிளே கிரவுண்ட் அண்ட் லைப்ரரி ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நமக்கு பிளே கிரவுண்டு தெரியும், லைப்ரரி தெரியும், பிளே கிரவுண்ட் இன்னும் நம்ம மார்க் பண்ணவே இல்லை. பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் டு ஈச் அதர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்னா லைப்ரரி -2. -2க்கு ஆப்போசிட் என்ன? +2. -2க்கு ஆப்போசிட் என்ன? +2. ஓகேவா? அப்போ +2 தான் என்னவா இருக்கும்? பிளே கிரவுண்டாக இருக்கும். +2 தான் என்னவா இருக்கும்? பிளே கிரவுண்டாக இருக்கும். நமக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஆப்போசிட் டு ஈச் அதர். ரெண்டும் ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ இது எத்தனை யூனிட்ஸ் போகிறோம்? 1 2 3 4. ஓகேவா? அப்போது -2க்கு +2ன்றது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளே கிரவுண்டோட இன்டீஜர்ஸ் என்ன? 2. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர் அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கும் ஆர் அட் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் ஹோம்லேருந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஹோம்லேருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு போனாலும் ஒரே டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நான் கவனி, எனக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தெரியும், பட் எலக்ட்ரிசிட்டி போர்டு தெரியாது. ஓகேவா? அப்போது ஹோம்லேருந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போக எத்தனை யூனிட்ஸ் போகிறோம்? 1 2 3 4 5 6. ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எதுக்கு? எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும். அப்போ ஹோம்லேருந்து 6 யூனிட்ஸ் இங்கே போகிறேன்னா இங்கேயும் எத்தனை யூனிட்ஸ் போகணும்? 6 யூனிட்ஸ் போகணும். 1 2 3 4 5 6. அப்போ இதுதான் என்ன? எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஓகேவா? அதோட இன்டீஜர்ஸ் என்ன? 6. ஓகே